हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. மகாபாரதத்தில் துரியோதன வதம் ஆச்சு. துரியோதனனுடைய தொடைய பீமசேனன் முறிச்சு அவனை கீழே தள்ளியாச்சு. இதை பார்த்து இது பலராமர் கொஞ்சம் ஆவேசப்பட்டார். பலராமரையும் கிருஷ்ணன் ஓரளவுக்கு சமாதானம் பண்ணிட்டான். என்னன்னா, துரியோதனன் பண்ண பச்சையான துரோகத்தெல்லாம் நீ மறந்துட்டியா, அவன் பண்ண பாபத்தெல்லாம் மறந்துட்டியா, இது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நீ பீமன்ட்ட நீ ஆசிரயிச்சவன் சரியில்லைன்னு என்னை பார்த்து வேற கண்ணடிக்கிறிய, இது என்ன, எந்த விதத்தில் இது நியாயம் அப்படின்னு ஓரளவுக்கு பலராமரை சமாதானம் பண்ணி நீ துவாரகைக்கு போ, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு அனுப்பியாச்சு. அது பலராமர் நன்னா ஏற்றி விட்டுட்டு போனதுனால இப்போ பலராமர் விட்டத்துலேருந்து அடுத்தது துரியோதனன் ஒரு பாட்டு ஆரம்பித்தான். அதுவும் நேராக கிருஷ்ணனை பார்த்து தான் ஆரம்பித்தான். எல்லா கோபமும் கிருஷ்ணன் மேலே போச்சு. டேய் கிருஷ்ணா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? कंसदासस्य दायादानते लज्जास्त्यनेन वै अधर्मेण गदायुद्धे ये यदहं विनिपातितः. कंसदासस्य दायादा, கம்சனுக்கு தாசனாக இருந்தவன் தானடா நீ. உன் அப்பனும் அம்மையும் ஜெயிலில் இருந்தவர்கள் தானே. நீ என்ன ஒரு பெரிய ராஜ தர்பாரில் ஒரு மகுடாபிஷித்தனான ராஜான்னு உன் அப்பன் இருக்கிறச்சே நீ பிறந்தியா? இல்லையே, ஜெயிலில் தாசனா இருந்தால, அடிமையா இருந்தால. உன்னுடைய அம்மா அப்பா 2 பேரும் ஜெயிலில். அந்த சமயத்தில் பிறந்தவன் நீ. நீயே கம்சனுக்கு தாசன். உனக்கு வெக்கமா இல்லை? கம்சதாசஸ்ய தாயாதா நதே லஜ்ஜா ஸ்தயனேனவை, கொஞ்சம் லெச்சையே இல்லடா கிருஷ்ணா உனக்கு. இப்படி அதர்மமா ஒரு கதாயுத்தம் அவனை பண்ண வச்சியே. ஏதோ அவன் பிரதிஜை பண்ணானா அதை இவன் காமிச்சு கொடுத்தானா? வெக்கமா இல்லை உனக்கு? அதர்மேண கதாயுத்தே, அதர்மம், எல்லா அதர்மம். எதுடா நீங்கள் இந்த குருக்ஷேத்திர யுத்தத்துல பண்ணது நியாயம்? எல்லா நியாயம்தான். நியாயமா இந்த கதா யுத்தம் நடந்திருந்ததுன்னா, கிருஷ்ணா நான் சொல்றேன் கேட்டுக்கோ, என்னை இன்னைக்கு ஜெயிச்சிருக்க முடியாது. எல்லாம் அநியாயமா நீ அவனை ஜெயிக்க வச்சுட்ட. இடுப்புக்கு கீழே அடிக்க கூடாதுன்னு தெரியும்ல, தெரிஞ்சு. டேய் பீமா, உனக்கு என்னடா ஆச்சு? நீ தர்மத்துல தானே இருந்த. அவன் பேச்ச கேட்டு நீயும் கெட்டு போயிட்டியே. கிருஷ்ணனோட சேர்ந்துதான் நீயும் கெட்டு போயிட்ட. இல்லைன்னா நீ நல்லவனாதான் இருந்திருப்ப. அவன் கூட சேர்ந்து சேர்ந்து கெட்டு போயிட்டியே. இப்படி கெட்டு போய் என்னை தொடையில போய் அடிச்சியே. ஊரோ பிந்தீதி பீமஸ்ய ஸ்மிருதிம் மித்யா பிரயச்சதா கிம் ந விஜ்ஞாத மே தன்மே யதர்ஜுன மவோச்சதா. ஊரோ பிந்தீதி பீமஸ்ய, தொடையில அடிச்சியே. உனக்கு வெக்கமா இல்லையா? எதுடா நீங்கள் இந்த குருக்ஷேத்திர யுத்தத்துல பண்ணது நியாயம்? எல்லாம் பக்கா அநியாயம், எல்லாமே துரோகம், எல்லாமே அதர்மம். எப்படி அந்த அர்ஜுனா நீ எப்படி அடிச்ச பிதாமகர? சிகண்டி பின்னாடி நின்று கோழையாட்டம் அடிச்சியே. உனக்கு இல்லையா வெக்கம்? அஹன்யஹனிஹி சூராணாம் குர்வாணஹ கதனம் மஹத் சிகண்டினம் புரஸ்கிருத்ய காதிதஸ்தே பிதாமஹ. சரி, பிதாமகர் இப்படி கோழைத்தனமா அடிச்சுட்ட, சிகண்டி பின்னாடி நின்று அடிச்சுட்ட. அப்புறம் ஆச்சாரியரை போய் எப்படிடா வதம் பண்ணேன்? அஸ்வத்தாமன் உயிரோட இருக்கிறச்சே அவன் செத்துட்டான்னு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டு அவர் கலங்கி இருக்கிற சமயமா பார்த்து அவரை அடிச்சேளே, இது நியாயமா? அஸ்வத்தாம்னஹ சனாமானம் ஹத்வா நாகம் சுதுர்மதே யே ஆச்சார்யோ ந்யாசிதஹ சஸ்திரம் கிம் தன்ன விதிதம் மயா. அஸ்வத்தாம்னஹ சனாமானம் ஹத்வா நாகம் சுதுர்மதே. நீங்கள் எல்லாரும் துராத்மாக்கள்.
ஒருத்தர் கூட இங்க யோக்கியம் கிடையாது. அஸ்வத்தாமா போயிட்டான்னு சொல்லி அவர் கலங்கி இருக்கிற சமயமா பார்த்து சஜானேன திருஷம்சேன திருஷ்டத்யும்னேன வீரியவான், இவன் ஒரு வீரனா, இவன் திருஷ்டத்யும்னன் சரியான கோழை. இவன் ஆச்சாரியன் உட்காண்டிருக்கார் யோகாசனத்துல, அதுவும் கண்ணை மூடிட்டு தியானத்துல, அந்த சமயமா வெட்டினேளே, இது நியாயமா? அதுவும் சக்திங்கிற ஆயுதத்தை கஷ்டப்பட்டு கர்ணன் தன்னுடைய கவச்ச குண்டலத்தெல்லாம் கூட ரத்தம் ஒழுக ஒழுக கழட்டி கொடுத்து அந்த சக்திங்கிற ஆயுதத்தை அர்ஜுனனை வதம் பண்ணணுங்கிறதுக்காக தேவேந்திரன் கிட்டேருந்து சம்பாதிச்சுன்னு வச்சிருந்தா, அந்த சக்திங்கிற ஆயுதத்தை வாங்கிக்கணுங்கிறதுக்காகவே டே பீமா, உனக்கு 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 கொஞ்சமாவது சொரணை இருக்கா? ஓ பிள்ளை தானே, நீ பெத்த பிள்ளை தானே, ஓ உயிரான பிள்ளை தானே கடோத்கச்சன். அந்த கடோத்கச்சனை சாகடிச்சிட்டான் பாரு இந்த கிருஷ்ணன். அதுவும் அர்ஜுனனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால உன் பிள்ளைய பலி வாங்கிட்டான் தெரியுமா? என்ன இருந்தாலும் பிள்ளையா தம்பியான்னு வரிச்சு பிள்ளை தானடா முக்கியம், அது தெரியாதடா பீமா உனக்கு? வதார்த்தம் பாண்டு புத்திரஸ்ய யாச்சிதாம் சக்திமேவ ச கடோத்கச்சே வியசம்சயதஹ கஸ்த்வத்தஹ பாபகிருத்தமஹ. அதுவும் கர்ணனை எப்படிடா வதம் பண்ணல, மனசே ஆறலடா. ரதத்தை தூக்கின்னு இருக்கான், தூக்கின்னு இருக்கிற சமயமா பார்த்து அர்ஜுனன் அடிக்க சொன்னியே கிருஷ்ணா, இது நியாயமா? அதர்மம் இல்லையா இது? எதி மாம் சாபி கர்ணம் ச பீஷ்ம துரோணௌ ச சம்யுக்தௌ ருஜுனா பிரதியுத்யேதா ந தே ஸ்யாத் விஜயோ த்ருவம். நியாயமா யுத்தம் பண்ணியிருந்தா கர்ணனை ஜெயிச்சிருக்க முடியாது அர்ஜுனனால. அநியாயமா அவனை சாகடிச்சு இது எல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் இப்ப ஜெயம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னாலே, உங்களுடைய ஜெயமே போய், நீங்கள் ஜெயிக்கல, நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு அட்டம் பிடிக்கிறான் துரியோதனன். நான் தான் ஜெயிச்சேன், இந்த யுத்தம் பூரா அதர்மமா நீங்க பண்ணதுனால நீங்க ஜெயிச்சேன், ஆனா தர்மமா யுத்தம் நடந்திருந்தா நான் தானே ஜெயிச்சிருப்பேன். அதனால இப்பவும் சொல்றேன், நான் என்னுடைய தோல்வியை ஒத்துக்க மாட்டேன், நான் தான் ஜெயிச்சேன், நான் தான் ஜெயிச்சேன், நான் தான் ஜெயிச்சேன். உடனே கிருஷ்ணன் இப்படி பார்த்தான். என்ன துரியோதனா, என்ன நீ பாட்டுக்கு பேசிட்டியே, ரொம்ப நன்னா இருந்தது நீ பேசினதெல்லாம். இவ்வளோ பேசினல்ல, இனி இவ்வளோ பேசுறச்சே வாயை மூடிட்டு நாங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தோம்ல, இப்போ நான் பேசுறதையும் நீ கேள், குறுக்க பேசாத. நான் என்ன பேசுறேனோ அது எல்லாத்தையும் நீ இப்போ கேட்டே ஆற துரியோதனா அப்படின்னு உடனே கிருஷ்ணன் இதுக்கெல்லாம் பதில் சொல்றான். ஒரு விதமா பார்த்தா நம்ம துரியோதனனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நன்றி சொல்லணும் நம்ம துரியோதனனுக்கு. ஏன்னா அவன் இப்போ இவ்வளவு கேள்வி கேட்டதுனால தான் இப்போ இதுக்கெல்லாம் பதில் வருது. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் இருக்கு, இல்லாம இல்லை. இவ்வளவு கேள்வி அவன் கேட்டுட்டான், இதுக்கெல்லாம் இப்போ கிருஷ்ணன் என்ன பதில் சொல்ல போறான் அப்படிங்கிறதுல தானே இருக்கு. அதனால நாளைக்கு லோகத்துக்கும் இதுதான் பதில். துரியோதனன் கேட்ட கேள்விதான் இப்ப லோகத்துக்கு இருக்கிற கேள்வி. இதெல்லாம் அதர்மம் இல்லையா, இந்த யுத்தமே அதர்மம் இல்லையா அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் இப்ப கிருஷ்ணன் சொல்ற பதில பார்ப்போம். வாசுதேவ வாச்சன் ஆரம்பிக்கிறது அழகா ஸ்ரீ பகவான் வாச்ச. இங்க அழகா ஒவ்வொரு ஸ்லோகமா இதுக்கு பதில், ஒவ்வொரு ஸ்லோகமுமே அனுபவிப்போம். ஏன்னா கிருஷ்ணன் சொல்ற பதில் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆதஸ்த்வமசி காந்தாரே சப்ராத்ரு சுத பாந்தவஹ சகனஹ சசுஹ்ரச்சைவ பாபம் மார்கமனுஷ்டிதஹ. மொத்த பாபத்தினுடைய வடிவம் என்னன்னு கேட்டா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாண்டா அது துரியோதனன். அந்த அளவுக்கு நீ பாவம் பண்ணிருக்க துரியோதனா. உன்னுடைய பாபத்தெல்லாம் ஒவ்வொன்னா என்னால எடுத்து சொல்ல முடியும். சொல்லட்டமா? முதல்ல நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன். இவ்வளவு கேள்வி நீ என்ன கேட்டியே, நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன். தவைவ துஷ்கிருதை வீரௌ பீஷ்ம துரோணௌ நிபாதிதௌ கர்ணஸ்ச நிஹதஹ சங்கே தவ ஷீலா நுவர்த்னகஹ ததைவ துஷ்கிருதௌ வீரௌ பீஷ்ம துரோணௌ நிபாதிதௌ. நீ சொன்னல பீஷ்மர் துரோணரை பத்தி சொன்னியே, பீஷ்மரோ துரோணருக்கோ என்ன வயசாகுதுடா துரியோதனா? ஒரு ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது கிடையாதா ஒரு பெரியவாளுக்கு? ஏன்னா இப்போ கூட, இப்போ நான் இந்த காலத்தை வச்சே அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ கூட ஒரு 65 வயசில் ஒரு வயசானவர் போய் ஒரு ஆர்மியில் நான் வரேன், நான் சேர்ந்துக்கிறேன், என்னை சேர்த்துக்கோங்கோ, நான் யுத்தம் நன்னா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், இல்லைப்பா உனக்கு வயசாகிடுத்து நீ பண்ண முடியாதுன்னு சொல்லி அவள் ஆற்றுக்கு அனுப்புவாளா? இல்லைனா சந்தோஷம் நீ நல்லா தான் பண்ணுவேன் எனக்கு தெரியும் வா அப்படின்னு சேர்த்துப்பாளா? எல்லாத்துக்குமே ஒரு ஏஜ் லிமிட்டுங்கிறது இருக்குல்ல. அதை தான் இங்கே கிருஷ்ணன் கேட்குறான். அவளுக்கு என்ன வயசாகுது? உன்னுடைய பீஷ்ம பிதா
பிதாமகருக்கோ இல்ல துரோணாச்சாரியாருக்கோ என்ன வயசு? அவளை ஏன் முதல்ல நீ யுத்தத்துக்கு கூட்டின்னு வந்த பயல? பெரியவாளா, நீங்கள்லாம் பெரியவாளாச்சே, எங்களுக்குள்ள இது சண்டை, நாங்க பாத்துக்கிறோம், நீங்கள்லாம் யுத்தத்துக்கு வர வேண்டாம். தாத்தா நீ யுத்தத்துக்கு வர வேண்டாம், நீ வயசான கிழமை, நீ எதுக்கு யுத்தத்துக்கு வரணும்? ஆச்சாரியர் நீங்கள் என்னுடைய குரு, என்னுடைய ஆச்சாரியர், நீங்கள் யுத்தத்துக்கு வரக்கூடாது, இதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி உட்கார வைக்க வேண்டியதான? பூஜிக்க வேண்டிய பெரியவாளெல்லாம் எதுக்கு முதல்ல நீ யுத்தத்துக்கு கூட்டின்னு வந்த? யுத்தத்துக்கு கூட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் அழைச்சிட்டு வந்து அவள் சத்ருன்னு எதிரில் வந்து நின்னதுக்கு அப்புறம் இவனை அடிக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்க முடியாது. எதிர்கட்சியால வந்தாச்சுன்னா அடிக்க வேண்டியதுதான். நீ கூட்டிட்டு வந்தது உன் தப்பு துரியோதனா. பெரியவர்களை நீ அழைச்சுட்டே வந்திருக்க கூடாது. உனக்கு என்ன தைரியம் தெரியுமா துரியோதனா? கிருஷ்ணன் சொல்றான், நீ தைரியமா இருந்த. என்ன தைரியம் தெரியுமா? இது ஆச்சாரியன் இருக்கா, நம்ம பிதாமகர் இருக்கா, இவாளை மீறி என்ன நடந்துட போறது, அதனால நம்ம ஜெயிச்சுடுவோம் அப்படின்னு நீ நினைச்சுட்ட. அதுதான் நீ பண்ண பெரிய அயோக்கியத்தனம், முட்டாள்தனம். பெரியவர்களை கூட்டின்னு வந்து நீ முதல்ல நிக்க வச்சதே தப்பு. சரி, இப்ப அதுக்கு நான் அடுத்தது வரேன். முதல்லேருந்து நீ என்னென்ன தப்பு பண்ணன்னு நான் சொல்லட்டமா? இதை சொல்லி சொல்லி என் வாய் வலிக்கிறதுடா துரியோதனா. இருந்தாலும் நீ எவ்வளவு சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, அதனால நான் சொல்லித்தான் ஆகணும். அரியாப்பிள்ள வயசுல சின்ன பாலகனா பீமசேனன் இருந்தப்போ ஏதோ குழந்தைகள் சண்டையில இது சகஜம் தானே, ஒன்ன அடிக்கும், ஒன்ன கிள்ளும், ஒன்ன பிராண்டும், இதெல்லாம் எல்லார் குடும்பத்திலயும் இருக்கிறது தானே, சகஜம் தானே. அதுக்காக விஷமா வைக்கிறது? விஷம் தே பீமசேனாய தத்தம் சர்வேச்ச பாண்டவாக பிரதீபிதா ஜதுகிருஹே மாத்ரா சஹ சுதுர்மதே விஷம் சே பீமசேனாய. விஷம் வச்சியடா அந்த பச்சை குழந்தைக்கு. அரியாப்பிள்ள காலத்துல ஏதோ விளையாடிட்டு இருந்த குழந்தையை கூப்பிட்டு அப்படியே விஷம் வச்சு கொள்றது, இது என்ன அநியாயம்? நான் எந்த குடும்பத்திலயுமே பார்க்கலையே. இப்படி ஏதோ தன்னுடைய தாயாதி பங்காளிகள் குழந்தைகள்னா ஏதோ அது தாம் பிள்ளைய அடிக்கிறதுனா உடனே அதுக்கு விஷம் வச்சு கொண்டுடுவாளாடா? இது ரொம்ப புதுசா இருக்கேப்பா உங்க குடும்ப வழக்கம். எனக்கு உன்னுடைய அப்பன் திருதராஷ்டிரன் தானே இது எல்லாத்துக்கும் காரணம். அப்ப நீயும் அரியாப்பிள்ள ஏதோ நீ சொல்லிட்டங்கிறதுக்காக அதை அப்படியே செய்யணுமா? அவன் தானே மகாராஜா, சொல்ல வேண்டாமா? விஷம் வைக்கிறதா? அதெல்லாம் செய்யக்கூடாது துரியோதனா அப்படின்னு அன்னைக்கே உன்னை தட்டி இருக்கணும். ஒரு குழந்தைக்கு விஷம் வச்சியே, இதுக்கே நான் மன்னிச்சிருக்க கூடாது. உனக்கு எல்லாம் போட்டு பெரிய தப்பு ஒண்ணு பண்ணிருக்க. சபாயாம் யாக்ஞசேனீச்ச கிருஷ்டாத்யூதே ரஜஸ்வலாக ததைவ தாவத் துஷ்டாத்மன் வத்யஸ்துவம் நிரபத்ரபாக. சபாயாம் யாக்ஞசேனீச்ச, யாக்ஞசேனின்னு சொல்லக்கூடிய அந்த திரௌபதிய சபையில இழுத்துட்டு வந்து அவமானப்படுத்தினேன். இதோ இந்த தொடையில, இதே தொடைய தானே காமிச்ச, அதுவும் வஸ்திரத்தை தூக்கிட்டு வேற காமிச்சிருக்க. வெக்கம் இல்லையா உனக்கெல்லாம்? மானோர் சூடு சொரணையெல்லாம் இல்லையா? தூக்கி காமிச்சு வா வா வந்து உட்காருன்னு தொலைய தட்டினியா? அது நியாயமா? அதுக்கு எனக்கு பதில் சொல்லு. அனக்ஷண்யம் ச தர்மஜ்ஞம் சௌபலே நாக்ஷ தேவேதினாக நிக்ருத்யாயத் பராஜைஷீஹி தஸ்மாதசி ஹதோரணே. உன்னை வதம் பண்ணாம பின்ன என்ன பண்ணணுங்கிற? உனக்கு என்ன மாலை போட்டு மரியாதை பண்ணணுமா துரியோதனா நீ பண்ண காரியத்துக்கு? அனக்ஷண்யம். அக்ஷத்யூத்தத்தும் போது நீ என்ன செஞ்ச? சூதாட்டத்தும் போது நியாயமான சூதாட்டம் நீ செஞ்சியா துரியோதனா? அநியாயம் நீ பண்ணது. அன்னைக்கு மாயத் சூதாட்டம். நான் சொல்றேன், வாஸ்தவமா உங்க பக்கமும் சிலது கவுரத்தான் கவுந்துது. அன்னைக்கு சூதாட்ட அரங்கத்துல ஜீத்தம் ஜீத்தம் ஜீத்தம்னு போட்டானே சகுனி, அப்படி அவன் போட்டுட்டே இருக்கிறச்சே உங்க பக்கத்துலயும் சில சமயம் கவுந்தது, அது எனக்கு தெரியும். ஆனாலும் அத மாய சூதாட்டம், கண்ணில் மை போட்டது போல ஒரு மைய போட்டு அதை மலர்றதாகவே எதிராளிக்கு காமிச்சு, இது மாய சூதாட்டம். சூதாட்டத்துல ஒரு நியாயம் வேண்டாமா? மாய சூதாட்டம் விளையாடினியே, நீ பண்ண மாய சூதாட்டம் சரினா நான் பண்ண மாயா யுத்தம் சரிதான்டா போடா அப்படின்னு ஒரே வார்த்தை, ஒரே பதில். அனக்ஷண்யம் சின்ன தர்மஜ்ஞம் சௌபலே நாக்ஷவேதினாக. நீ மாயா சூதாட்டம் சரியா? நீ பண்ணது சரியா? அப்படின்னா நான் பண்ண மாயா யுத்தம் சரிதான் போ. ஜயத்ரதேன பாபேன யத் கிருஷ்ணா க்லேஷிதாவனே யாதேஷு மிருகயாம் சைவ த்ரிணா பிந்தோ ரதாஸ்ரமம். துரியோதனன் இதுவும் சொன்னான். ஜேத்ரதனையாவது நியாயமா வதம் பண்ணேளா? சூரியன் அஸ்தமனமானது போல காமிச்சு அவனை வதம் பண்ணியே, அது நியாயமா அப்படின்னு துரியோதனன் அதுவும் ஒரு கேள்வி கேட்டிருந்தான். அது விட்டு போச்சு.
அந்த கேள்விக்கு பதில் ஜெயத்ரதேன பாபேன யத் கிருஷ்ணா கிளேஷிதாவனே. ஏதோ வனவாசத்துல ஒருத்தன் தேமேன்னு இருக்கிறச்சே, சூதாடியாச்சு, சொத்தை பிடிங்கிண்டாச்சு, பரிபவப்படுத்தியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. பண்ணி வனவாசத்துக்கு அனுப்பிச்சாயிடுத்து. வனவாசத்துக்கு போனவர்களையாவது சரி போய் தொலைஞ்சானு நிம்மதியா இருக்க வேண்டியதானே. உன்னுடைய மாப்பிள்ளை ஜெயத்ரதன் போய் அந்த வனவாசத்துலயும் கிருஷ்ணான்னு சொல்லக்கூடிய திரௌபதியா ஒரு கொஞ்சம் விவஸ்தை வேண்டாமாடா உங்களுக்கெல்லாம்? உங்க கூட்டமே இப்படிதானே, ஒரு விவஸ்தை வேண்டாமா? யாரு திரௌபதி, என்ன ஸ்தானம் அந்த ஜெயத்ரதனுக்கு? ஜெயத்ரதன் துஷலாவனுடைய கணவர்னா துஷலா பாண்டவர்களுக்கும் சகோதரி தான், தன்னுடைய தங்க ஆத்துக்காரர், அவ்வளவுதானே. அப்படியாகில் ஜெயத்ரதனுக்கு என்ன ஸ்தானம் திரௌபதி? துஷலாக்கு திரௌபதி மன்னி அப்படின்னா ஜெயத்ரதனுக்கும் ஒரு விதமா மன்னி தானே திரௌபதி. அப்படி இருக்கிறச்சு அவளை போய் தூக்கிண்டு போலாமா? வனவாசத்துலேருந்து அவளை தூக்கிண்டு சிந்து தேசத்துக்கு போயிடணும்னு நினைச்சானே, அது நியாயமா? ஜெயத்ரதேன பாபேன யத் கிருஷ்ணா கிளேஷிதாவனே. அதெல்லாம் போட்டோம். இந்த யுத்தத்துல என்ன கேட்குறிய? மாயா யுத்தம் பண்ண இதெல்லாம் எப்ப நடந்தது தெரியுமா? நீ எடுத்து பார். நீ சொன்னதெல்லாம் அபிமன்யு வதத்துக்கு அப்புறம் நடந்தது. ஏனால் அபிமன்யுவன் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அநியாயம் பண்ணி கொலை பண்ணேளே, அதுவும் 6-7 பேரா சேர்ந்து வளைச்சு கொடுத்து அவனை போட்டு வெட்டினேளே, அது நியாயமா? அபிமன்யுஷ்ச யத் பாலா ஏகோ பகுபிராகவே ஏகோ பகுபிராகவே. ஒருத்தனை இத்தனை பேரா சேர்ந்து அடிச்சேலே. த்வத்ரோஷைஹி நிஹிதஹா பாப தஸ்மாத் சிஹதோரணே. இதெல்லாம் இவ்வளவு பெரிய தப்பெல்லாம் நீ பண்ணிருக்கிய, இதெல்லாம் நியாயமா துரியோதனா? இதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லு. சரி, இனி நீ கேட்ட கேள்விக்கு வரேன். பிதாமகர் பின்னாடி நின்று அர்ஜுனன் நடிச்சானே, அவன் கோழை அப்படின்னு சொன்னியே. பிதாமகர் உனக்கு சில விஷயம்லாம் தெரியாது துரியோதனா. முன்னாடி நாள் உங்க யாருக்கும் தெரியாம யுதிஷ்டிரரை கூப்பிட்டு வர வச்சார். இப்பதான் எல்லாம் முடிஞ்சுடுத்த. நீ சொன்னா என்ன? கிருஷ்ணன் சொல்றான், யுதிஷ்டிரரை வர வச்சு கெஞ்சினார். காலில் விழாத குறையா சரணாகதி பண்ணார். எனக்கு சிகண்டி அடிச்சு போகணும்னு என் விதி இருக்கு, ஆனா விதியையும் மாத்த வல்லவனான கிருஷ்ணன் உன்னுடைய கட்சியில இருக்கிறதுனால நீ இதை செய், அர்ஜுனன் என்னை அடிக்கணும், அதை தான் நான் விரும்புறேன் அப்படின்னு உன்கிட்டலாம் ஓ வாயிலெல்லாம் விழணும்னு அர்ஜுனனுக்கு தலையெழுத்து வந்தது பத்தியா? கிட்டலாம் இப்படி பேச்சு பட்டுண்டாவது பரவாயில்ல, நம்ம தாத்தாவனுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு நிறைவேற்றினவன் அர்ஜுனன். அதை தெரிஞ்சுக்கோ. ஆச்சாரியர் துரோணாச்சாரியார சொன்னியே, பிரம்மாஸ்திரம் போட்டே க்ஷத்ரிய ஹத்தி பண்ணிட்டு இருக்கார். பிரம்மாஸ்திரத்தை எடுக்கலாமா? யுத்த நீதி நீ இவ்வளவு பேசுறிய, இதுவும் யுத்த நீதி தானே. பிரம்மாஸ்திரம் போட தெரியாத க்ஷத்ரியர்கள் மேல போடலாமா? அப்படி அவர் பிரம்மாஸ்திரத்தை போட்டது தப்பு. முதல்ல அவர் யுத்தத்துக்கு வந்ததே தப்பு. ஒரு பிராமணனா இருந்து, அதுவும் ஆச்சாரியரா இருந்துட்டு, அவர் 2 பக்கமும் தான் ஆச்சாரியன். பீஷ்மர் வேணா சொல்றார், இந்த செஞ்சோத்து கடன்னு சொல்றார். உங்ககிட்ட எல்லாம் வந்து செஞ்சோத்து கடன் ஒரு தாத்தா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தாத்தா பேரன் கிட்ட ஒரு சும்மா உட்காந்து சாப்பிட்ற தாத்தாவாகவே இருக்கட்டுமே, தாத்தா இருக்கிறதுனால தான் அந்த பேரனே பிறந்தான். அப்படி இருக்க ஒரு தாத்தா பேரன் கிட்ட செஞ்சோத்து கடன்னு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அதையே நியாயம்னு எடுத்துட்டா கூட பீஷ்மருக்கு வேணா அந்த கடன் இருக்கே தவிர துரோணருக்கு என்ன அந்த கடன் இருக்கு? செஞ்சோத்து கடன் அவருக்கு இருக்கான்னு உங்ககிட்ட. அவர் ஆச்சாரியருங்கிற பெருமையோடு இருக்க வேண்டியது தானே. இல்லை பாண்டவர்களுக்கும் அவர் ஆச்சாரியர், உங்களுக்கும் ஆச்சாரியர்னா அவர் என்ன இப்படி பக்ஷபாதியான்னு உங்கள் பக்கம் மட்டும் இருந்து யுத்தம் பண்ணா அது நியாயமா? முதல்ல ஆச்சாரியன் யுத்தம் வந்ததே தப்பு. வந்த பிறகு பிரம்மாஸ்திரம் அவர் போட்டதும் தப்பு. அதன் பிறகு அவர் யோகத்துல உட்கார்ந்த உடனே வேண்டான்னு தான் நாங்க சொன்னோம். அவர் ஜோதி ஏற்கனவே பிரிஞ்சிடுத்து. வெறுமா இருந்த அவருடைய சரீரத்தை மட்டும்தான் திருஷ்டத்யும்னன் அடிச்சானே தவிர வாஸ்தவமா அவரை உயிரோட ஒண்ணு திருஷ்டத்யும்னன் போய் வதம் பண்ணல. ஏன்னா அவன் பிறந்ததே அதுக்காக. திருஷ்டத்யும்னன் அவதாரம் பண்ணதே துரோண வதத்துக்காக. அதற்காக அவர் ஏற்கனவே ஜோதி பிரிஞ்சு 2 சூரியனோன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர் ஜோதி பிரிஞ்சிடுது. அதுக்கு பிறகுதான் திருஷ்டத்யும்னன் வந்து அடிச்சான். திருஷ்டத்யும்னன் அடிச்சு ஒன்னும் துரோணர் போல. துரோணர் அவர் ஏற்கனவே யோகத்துல உயிரை விடணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆமா, நான் தான் சொல்ல சொன்னேன், அஸ்வத்தாமன் போயிட்டான்னு சொல்ல சொன்னேன். ஏன் சொல்ல சொன்னேன்? ஏன்னா பிரம்மாஸ்திரத்தை போட்டு வஞ்சனை பண்றார். வஞ்சனை பண்றவன வஞ்சனையாத்தான் அடிக்கணும். இது நான் காட்டுற நீதிடா. இது கிருஷ்ணனுடைய நீதி. இன்னைக்கு கிருஷ்ணனுடைய ராஜ்யம். இது கிருஷ்ணனுடைய நீதி. நான் சொல்றேன், வஞ்சனை பண்ணானா திருப்பி அவனை வஞ்சனையா அடி. இதுதான் என் நீதி. கர்ணனை பத்தி சொன்னியே,
கர்ணன் என்ன பெரிய யோக்கியனா? திரௌபதியினுடைய புடவை அவருன்னு சொன்னவனே அவன் ஒரு மாற்றான் மனைவியினுடைய புடவை அவருன்னு சொல்லலாமா? அவன் பண்ண துரோகத்துக்கு அவனை எப்படி வதம் பண்ணாலும் அது தகும். நீ கேட்ட இத்தனை கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஆனா இப்ப வரைக்கும் கூட நீ என்ன சொல்ற? நீ ரொம்ப யோக்கியன், நீ செஞ்சதெல்லாம் சரி, உன் பக்கம்தான் தர்மம் இருக்கு, என் பாண்டவா தான் தப்புன்னு நீ சொல்ற. நானும் என் பாண்டவாளவு தான் தப்புன்னு சொல்றேன். மூச்சு போற சமயம் வரைக்கும் கூட நீ திருந்த மாட்டியா துரியோதனா? நீ திருந்த மாட்ட இல்ல? நீ கடைசி மூச்சு போக போறது, பிராணம் போறது, இப்ப கூட நீ திருந்தலைன்னா நீ எப்ப நீ திருந்த போற? நீ திருந்த மாட்ட, அவ்வளவுதான். சில அசத்துக்கள்லாம் இப்படிதான் இருக்கும். கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட தெய்வத்தையே குறை சொல்லும் அல்லது தர்மத்தில் இருந்தவர்களை குறை சொல்லுமே தவிர, ஆனால் தான் திருந்தறதுக்கு ஒரு வழி கிடையாது. அந்த கேட்டகரியில தானே நீ வர துரியோதனா. நீ இப்படிதான் பேசுவ, இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு பார்த்த அண்ணா, தர்மபுத்திர அண்ணா, இவ்வளவு கதறினேல நீங்க துரியோதனனுக்காக, இந்த மாதிரி வதம் பண்றாப்புல ஆயிடுத்தேன்னு இவ்வளவு கதறினியே, அதுக்கெல்லாம் இவன் சரியான ஆளே கிடையாது. உன்னுடைய கதறலுக்கெல்லாம் இவன் ஒரு இவன் டிசர்வ்டு பர்சனே கிடையாது. நீ இவ்வளவு கதறணுங்கிற அவசியம் இல்லை துரியோதனனுக்காகலாம். எப்படி பேசுறான் பத்தியா? இந்த கடைசிய ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது திருந்தணும் இல்லையா? மனுஷனுக்கு வாழ்க்கையில நிறைய தப்பு பண்ணலாம், ஏன்னா தப்பு பண்றது மனுஷ இயல்பு தானே. தப்பு பண்ணாலுமே ஒரு ஸ்டேஜ்ல திருந்தணும். ஆனா இவன் மூச்சு போற நிமிஷம் வரைக்கும் கூட திருந்ததாக தெரியல. இப்ப கூட நானும் என் பாண்டவாளோ தான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த துரியோதனன். அப்படி இருக்கிறச்சு இவன்கிட்ட இனி பேசி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. வா நம்ம கிளம்பலாம், ஆயிடுத்து இல்லை இவன் கதிய. இனிமேலாம் இவன் பழைக்க மாட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் தான் அவன் அனுபவிக்க வேண்டிய வலி அவனுக்கு பாக்கி இருக்கு. நன்னா அனுபவிப்பான். நல்ல அந்த கதையால் அடிபட்டிருக்கான்ல, அந்த வலியெல்லாம் நன்னா அனுபவிச்சு அவனுடைய மரணத்தோட அவனை தனியா விட்டுடு. அவன் மரணத்தோட அவன் போராடிட்டு அவனே போய் சேரட்டும். உயிர் இருக்கிற வரைக்கும் கையாமையான்னு கத்தின்னு இருப்பான். உயிர் போச்சுன்னா தன்னால போறது, எடுத்து போட்டு அடுத்த காரியத்தை பார்ப்போமா, அதை விட்டுட்டு இவன் என்ன பேசினாலும் அது அநியாயம் தான்டா. நான் சொல்றேன், கிருஷ்ணன் சொல்றேன், இன்னைக்கு நடந்தது தான் தர்ம ஸ்தாபனம். நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்கு, துரியோதனன் பக்கம் அநியாயம் இருக்கு. இவ்வளவு தப்பெல்லாம் பண்ணிட்டு இவன் நான் தான் தர்மம்னு சொன்னா அதெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. அதுக்காக என் அவதாரம் இல்லை, கிருஷ்ணனுடைய அவதாரம் அதனால இல்லை. ஏண்டா துரியோதனா, எல்லாத்த விடவும் ஒண்ணுடா, திரௌபதிய அன்னைக்கு அம்மனப்படுத்தணும்னு நினைச்சியே, அவளுடைய வஸ்திரத்துல கை வச்சு அவளை எடுத்துடணும் அப்படின்னு நினைச்சியே, அந்த ஒரு பாபத்துக்கு நான் என்ன செஞ்சாலும், நான் 1000 அநியாயம் பண்ணாலும் தகும். அந்த ஒரு பாபத்துக்கே போறோம். நான் என்ன வேணா செய்யலாம்டா, 1000 செய்யலாம், நாங்க தப்பே கிடையாது. ஏன்னா அந்த ஒரு பாப்பமே போறோம். அன்னைக்கே நான் வஸ்திரத்தை மட்டும் அனுப்பிச்சிட்டேன், சக்கரத்தையும் சேர்த்து அனுப்பியிருக்கணும். சக்கரத்தையும் சேர்த்து அனுப்பியிருந்தா ஒரே க்ஷணத்துல எல்லாம் போயிடும். ஆனா உங்க அத்தனை பேரையும் கூண்டோட அழிக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் நானே கொண்டு வந்து நடத்தி வச்சேன். எந்த ஸ்திரீ மேலையாவது கை வைக்கணும்னு யார் நினைச்சாலும் குலநாசமே ஏற்படும். அது உன்னுடைய சரித்திரத்துல இருந்து பாடமா அமையட்டும் துரியோதனா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லிட்டு பிறகு, பீமா வா கிளம்பலாம் அப்படின்னு உடனே தலை குனிஞ்சுண்டு பீமன் நிக்கிறான். என்னடா பீமா, உனக்கு என்ன வந்தது கேடு? இப்போ நீ எதுக்கு இப்ப தலை குனிஞ்சுட்டு இப்படி சோக மூஞ்சியை வச்சு நின்றுட்டு இருக்க? வா கிளம்பலாம் அப்படின்னு உடனே பீமன் சொல்றான், இல்ல கிருஷ்ணா, நான் தப்பு பண்ணிட்டேனா? எதை தப்புங்கிற? கிருஷ்ணன் கேட்குறான், என்ன தப்பு பண்ணிட்ட நீ இப்போ? இல்லை, இவன் பேசினதெல்லாம் நான் பெருசாகவே எடுத்துக்கல கிருஷ்ணா. துரியோதனன் எப்பவும் இப்படி தான் பேசுவான், அதை பற்றிலாம் நான் பெருசாக எடுத்துக்கல. இருந்தாலும் அண்ணா, பலராம அண்ணா நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டாரே, அது ஒன்று தான் என்னால் தாங்க முடியல அப்படின்னு உடனே, பீமா, அண்ணா பேசினதெல்லாம் நீ ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அண்ணாக்கு தெரியாதுடா, ஆரம்பத்திலேருந்து இந்த குடும்பத்துல என்ன நடந்தது என்னன்னு. அவர் பாட்டு துவாரகையில உட்காந்துருக்காரு, அவருக்கு என்ன தெரியும்? நான் தானே ஒவ்வொரு சமயம் ஓடி ஓடி வந்து இந்த குடும்பத்துல பழகினவன் நான் தானே. எனக்கு தான் ஆரம்பத்திலேருந்து என்ன நடந்ததுன்னு எனக்கு தான் தெரியும். அதனால நான் சொல்றேன், உன் மேல எந்த தப்பும் இல்லை பீமா, நீ சந்தோஷமா நீ சிரிக்கணும். ஏன்னா இன்னைக்கு உன் கையால தான் அதர்மம் கீழே விழுந்திருக்கு. இன்னைக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமான நாள் பீமா. இன்னைக்கு அதர்மம் கீழே விழுந்திருக்கு, தர்மம் ஜெயிச்சிருக்கு. தர்ம தேவத்தை இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிக்கிறது. உன்னுடைய அண்ணாவை பார், அவர் தானே தர்மஸ்வரூபம், தலை நிமிர்ந்து நிக்கிறார் பார். தர்ம தேவத்தை தலை நிமிர்ந்து இன்னைக்கு நின்று இருக்கு. இன்னைக்கு அதர்மம் கீழே விழுந்திருக்கு, பரிபவப்பட்டு இன்னைக்கு அடிபட்டு கீழே விழுந்திருக்கு. உன் கையால் அந்த பெருமை
உனக்கு தான் பீமா. நாளைக்கு பாரதம் உள்ள வரைக்கும் இந்த சரித்திரம் பூரா பீமசேனா உன்னுடைய புகழ் தான் பேசும். இன்னைக்கு உன் கையால இன்னைக்கு அதர்மம் கீழே விழுந்திருக்கு. அந்த சந்தோஷத்தோட தர்ம ஸ்தாபனத்துக்கு நீ ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காய் அப்படிங்கிற பெருமையோட கூட நல்ல தலை நிமிர்ந்து கம்பீரத்தோட கூட வா அப்படின்னு சந்தோஷமா வா. இனி கௌரவர்கள் கூடாரத்தில் அல்லவா நம்மளுடைய வெற்றியை கொண்டாடணும், நல்ல தைரியமா வா அப்படின்னு பீமனை அழைச்சிண்டு கிருஷ்ணன் கிளம்பினான். எல்லாரும் ஆச்சு, குருக்ஷேத்திரம் பூரா பூர்த்தி ஆயிடுத்து. நீ ரதத்தில் அவரவர்கள் ஏறிண்டார்கள். துரியோதனன் அப்படியே அடிச்சு போட்டாச்சு, அநாத பிரேதமா அவனை விட்டுட்டு போயிட்டார்கள். பாண்டவர்கள் எல்லாம் வந்தாச்சு. இனி கூடாரத்துக்கு வந்த உடனே தேவிமார்கள் எல்லாம் துரியோதன வதமும் ஆயிடுத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆரத்தி எல்லாம் கரைச்சு, மங்கள ஆரத்தி எல்லாம் கரைச்சு அவரவர்கள் பர்த்தாக்கு எடுக்கணும்னு ஆசையா காத்துன்னு இருக்கார்கள் திரௌபதி முதலிய தேவிகள்லாம். துரியோதனன் போயாச்சுன்னா அவ்வளவுதான், இனி யுத்தம் முடிஞ்ச மாதிரி தானே. ரத ஆரோகணம் போல ரத அவரோகணம்னு இருக்கு. இனி யுத்தம் முடிஞ்சாச்சு. இனி முறைப்படி எப்படி நம்ம இப்ப ஆயுத பூஜை அப்படின்னு எல்லாம் பண்றோமோ, இப்பதானே நவராத்திரி போச்சு, அது போல யுத்தம்னு கிளம்பினா தேருக்கு வேண்டிய பூஜை எல்லாம் பண்ணி அந்த ரதத்தை ஆரோகணம் பண்ணி ஒரு சாரதி முதல்ல ஏறி அதுக்கு பிறகு ரத்தி ஏறுவான். அது போலதான் ரத ஆரோகணம். அதே போல ரத அவரோகணம்னு இருக்கு. அவரோகணம்ங்கிறது முறைப்படி பண்ணணும். முதல்ல சாரதி இறங்கிடணும், பிறகு ரத்தி இறங்கணும் மேலேந்து. அதுக்கு பிறகு அந்த ரதத்தை கொண்டு போய் ஸ்தாபனம் பண்ணி இனி யுத்தம் ஆயிடுத்து அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுவா. ரத அவரோகணம் பண்றச்சே அவரவர்கள் ரதத்திலேருந்து பண்ணிட்டார்கள். தர்மபுத்திரருடைய சாரதி முதல்ல இறங்கினார். பிறகு தர்மபுத்திரர் இறங்கி அவரோகணத்தை முடிச்சார். பிறகு பீமன், நகுலன், சகதேவன் எல்லாரும் பண்ணியாச்சு. திருஷ்டத்யும்னன், சாத்தியகி எல்லாருமே பண்ணி முடிச்சாச்சு. பிறகு இங்க கிருஷ்ணார்ஜுனர்கள் மட்டும் இனி இறங்கணும், அவரோகணம் முடிக்கணும். ரத அவரோகணம் பண்றச்சே கிருஷ்ணன் சொல்றான், அர்ஜுனா நீ முதல்ல இறங்கு, நீ இறங்கிடு. அதாவதீர்ணே பூதானாம் ஈஸ்வரே சுமஹாத்மனி கபிரந்தர்தயே திவ்யே த்வஜோ காண்டீவதன்வனஹ சதக்தோ த்ரோணகர்ணாப்யாம் திவ்யைஸ்த்ரைஹ மகாரதஹ அதாதிப்தோக்னிநாக்யாஷு பிரஜல்ஜ்வாலா மஹீபதே. கிருஷ்ணன் சொல்றான், அர்ஜுனா நீ முதல்ல இறங்குப்பா. உடனே அர்ஜுனன் சொல்றான், என்ன கிருஷ்ணா, நீதான சாரதி, நீதான முதல்ல இறங்கணும், அப்புறம் தானே நான் இறங்கணும், ரத அவரோகணம் அப்படிதானே ஆகணும் அப்படின்னு. உடனே டாய் அர்ஜுனா சட்டம் பேசாத, என்கிட்ட நீ சட்டம் எல்லாம் பேசின்னு இருக்காத, முதல்ல நீ இறங்குன்னு சொன்னா இறங்குடா, அப்புறம் பார்ப்போம் அப்படின்னா. உடனே சரின்னு முதல்ல அர்ஜுனன் இறங்கிட்டான். அர்ஜுனன் இறங்கின உடனே கிருஷ்ணன் இறங்கினாலோ இல்லையோ குப்புன்னு ரதம் பத்தி தக 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 தகன்னு அர்ஜுனனுடைய ரதம் பத்தின்ட்டு எரிஞ்சுடுத்து. என்ன கிருஷ்ணா இது, ரதமே எரிஞ்சுடுத்தே, ரத அவரோகணம்னு பார்த்தா ரதமே போயிடுத்து, ரதமே எரிஞ்சு பஸ்மம் ஆயிடுத்தே அப்படின்ன உடனே கிருஷ்ணன் சொல்றான், அதுதான் அர்ஜுனா, இந்த நாராயணாஸ்திரம் அப்புறம் இந்த திவ்யாஸ்திரங்கள் சிலதெல்லாம் கர்ணன் போட்டது இதெல்லாம் உன்னுடைய ரதத்திலேயே இருந்தது, இல்லாம இல்லை. அதனாலதான் அது பக்குன்னு பத்தின்றோம். நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு ஆபத்து இல்லாம இருந்தது. இருந்தாலும் நான் இறங்கிட்டா, நான் அப்பப்ப யுத்தத்து போது இறங்கி ஓடினேன். அப்ப நான் ஓடின போதெல்லாம் அனுமான் அங்கேயே தான் இருந்தார். ஏன்னா அப்பப்ப இறங்கி ஓடுறதெல்லாம் ஒரு கணக்கு இல்லை. நான் இறங்கி ஓடுறச்செல்லாம் ஹனுமான் இருந்தார். கபித்வஜன் ஹனுமான் பத்தியா அவருடைய கொடியில தான் இருக்கார் பத்தியா ஆஞ்சநேயர், அவர் இருந்தார். அதனால உனக்கு அவர் ரட்சையா இருந்ததுனால இந்த நெருப்பு பத்திக்கல. ஆனால் இப்ப நான் இறங்கிட்டா அந்த க்ஷணமே ஆஞ்சநேயர் அந்தர்தானம் ஆயிடுவார். உடனே பத்தின்றும் உனக்கு அந்த ஆபத்து வந்துடுமே, உன்னை பொசுக்கிட போறதேங்கிறதுனாலதான் நான் முதல்ல நீ இறங்கு, அதுக்கு பிறகு நான் இறங்குறேன்னு சொன்னேன். கபிரந்தர்தோ திவ்யோ, கபிஹினா இங்க கபீனா அனுமார் ஆஞ்சநேயர் உடனே அந்தர்தானம் ஆயிட்டார் பத்தியா. நான் காலை கீழே வச்ச உடனே அவர் அந்தர்தானம் ஆயிட்டார். உனக்கு ஆபத்து வந்துட போறதேன்னு தான் அர்ஜுனா, நான் முதல்ல நீ இறங்கு, அதுக்கு பிறகு நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். பழைச்ச பயில வந்த ஆபத்து
ஆபத்து, பழைச்ச அப்படின்னு உடனே ஐயோ பழைச்சேன் கண்ணா, பழைச்சேன், எனக்கு இது தெரியவே தெரியாதே, திவ்யாஸ்திரத்தினுடைய வீரியம் இன்னும் இருந்ததா என்னுடைய ரதத்தில், அது எனக்கு தெரியாதே, இப்படி வரக்கூடிய ஆபத்தெல்லாம் விளக்கரியே கண்ணா, நான் என்ன சொல்றது அப்படின்னு அர்ஜுனன் கண்ணனை ஆலிங்கனம் பண்ணிட்டான். இதோட யுத்தம் பூர்த்தி ஆறுது. பூர்த்தின்னு பாண்டவர்கள் நினைச்சிட்டு இருக்கார்கள். இப்போ இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது. அது என்ன ட்விஸ்ட்டுங்கிறத அடுத்த நாள் பிரவச்சனத்தில் அனுபவிப்போம். நாளை தினம் இன்னும் யுத்தம் முடிஞ்சிடுத்துன்னு பாண்டவர்கள் அவரோகணம்லாம் முடிச்சுட்டு தங்கள் கூழாரத்துக்கு போகணும் கிளம்புறார்கள். இப்போதான் ஒரு ட்விஸ்ட். அஸ்வத்தாமா என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிறத அடுத்த நாள் பிரவச்சனத்தில் சொல்லுவோம். அடியே.